வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல வெறும் 4 பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அடை ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட சாப்பிட்லாம். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் வந்து இதே மாதிரி ஊற வச்சுருந்தேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து 1 கப் அளவுக்கு சாதம் தேவைப்படும். இது வந்து பழைய சாதம் தான், நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சாதம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த கடலைப்பருப்பை மாற்றிக்கோங்க. கூடவே வந்து உளுத்தம்பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை முதல்ல அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து உருக்கி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஃப்ளேவரிங்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக பிடிக்கும்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம எப்படி தோசையெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி தவாவில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதுனால நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 4 நிமிஷம் கிட்ட வேக விடுவோம். அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். வெல்லம் சேர்த்துக்கறனால இந்த மாதிரி பொன்னிறமாக தான் இருக்கும். இப்போ திரும்பவும் மூடி வச்சு இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் அடை ரெடி. இது வந்து ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ன்றனால நம்ம டிஃபன் பாக்ஸில் தான் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.